நம்ம தர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அதிகாலை சரியாக 4 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. நேற்று எப்படி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பதிவாகியதோ அதே போன்று தற்போது வட மாவட்டங்களில் ஒரு 6 to 8 மாவட்டங்கள் வரை இடியுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருக்கிறது. நேற்று இரவு 11:30 மணி அளவில் தொடங்கி தற்போது வரை மழை பெய்து கொண்டிருக்கிறது. எந்தெந்த இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது, வரும் மணி நேரங்களில் எந்தெந்த இடங்களில் மழை பெய்ய இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே போன்று தமிழ்நாட்டில் வரும் மே மாதம், ஏற்கனவே நான் நேற்று அறிக்கையில் சொல்லியிருந்தேன், மே மாதத்தில் தமிழ்நாட்டில் எந்த அளவில் மழை இருக்கும், அந்த தீவிரமான மழை சுற்றி பற்றி நான் விரிவாக பேசணும்னு சொல்லியிருந்தேன். இந்த அறிக்கையில அதை தான் நம்ம பேச போறோம். மிகவும் முக்கியமான வானிலை அறிக்கை இது. மே மாதத்துல எப்பவுமே தமிழ்நாட்டில் 18% ஆண்டு சராசரி மழை கிடைக்கும். நவம்பர் மாதம், அக்டோபர் மாதம், டிசம்பர் மாதம் மற்றும் மே மாதம், வருஷத்துல இந்த 4 மாதங்கள் தமிழ்நாட்டுடைய 65% விழுக்காடு அளவிற்கு மழையை தீர்மானிக்கிறது. ஸோ அதனால மே மாதம் மிகவும் இம்பார்ட்டன்ட், எப்பயுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2 நிகழ்வுகள் தமிழகம் வழியாக நகர இருக்கிறது. 2 நிகழ்வுகள் அல்லது ஒரு காற்று சுழற்சி, ஒரு தாழ்வு நிலை மே மாதத்தில் தமிழகம் வழியாக வந்து மிக சிறப்பான ஒரு சுற்றுமழையை கொடுக்க இருக்கிறது. 100% உறுதி, எந்த மாற்றமும் கிடையாது, எந்த ஒரு இடையூறும் கிடையாது, நல்ல மழையை கொடுக்க போகிறது. அந்த நிகழ்வை பற்றி நம்ம பேச போறோம். அதுதான் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு அதை பற்றி தெளிவாக பேசணும். ஏன்னா ரொம்ப பேர் வந்து மே மாதத்துல பல்வேறு பணிகள் இருக்கும். ரொம்ப பேருக்கு, நிறைய விவசாயிகளுக்கு, பொதுமக்களுக்கு ஏற்கனவே நான் என்கிட்ட நிறைய பேர் கேட்கறாங்க, வெதர்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க எல்லாம் நேற்று என்று கேட்டாங்க, இந்த மே மாதத்தை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள் ஏப்ரல் மந்த்ல தமிழ்நாட்டில் எப்படி ரெயின் இருக்கும்னு இதெல்லாம் பேசிட்டு ஸோ டைரக்டா நம்ம மே மந்த்துக்குள்ள போயிடலாம். மே மந்த் மிகவும் அற்புதமான மாதம். இந்த வருஷம் 3 மடங்கு வரை அதிகமாக மழை கிடைக்க போகிறது. எந்த மாவட்டங்கள் டாப் லிஸ்ட்ல வருது என்பதை நான் பேச போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நேற்று நள்ளிரவில் 11:30 மணி அளவில் குறிப்பாக ஆம்பூர் பகுதி, கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு தெற்கே, திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு, கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு கிழக்கே, அதே மாதிரி வந்து திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு தெற்கே, வேலூர் மாவட்டத்திற்கு தெற்கே இந்த இடியுடன் கூடிய மழை தொடங்கியது. குறிப்பாக இந்த மலை மேகத்தை பொறுத்த வரைக்கும் தொடங்கும் போது சாதாரண ஒரு இடியுடன் கூடிய மழையாக தொடங்கி படிப்படியாக 12:30 மணி அளவுல செங்கம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர் மாவட்டத்திற்கு தெற்கே, புதுச்சேரிக்கு மேற்கே என ஒரு 5 மாவட்டங்கள்ல நல்ல மழை கொடுத்தது. ஸோ அதற்கு பிறகு திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமே மையமாக வைத்து ஒரு மிகப்பெரிய தீவிர சுற்றுமழையாக பதிவாகி இருக்கிறது. பரவலாக மாவட்டம் முழுவதும் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டி வரக்கூடிய மாவட்டங்களிலும் நல்ல மழை பதிவாகி இருக்கணும். நீங்க அன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நேற்று நள்ளிரவு உங்கள் பகுதியில் எந்த அளவுக்கு மழை இருந்தது, தற்போது வரை மழை தொடர்கிறதா என்பதை மட்டும் பதிவு பண்ணுங்க. ஸோ இந்த மலை மேகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக தற்போது வரை பெய்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சிக்கு வடக்கையும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு தெற்கையும் தற்போது வரை மழையை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம இப்போ வந்து அடுத்து வரக்கூடிய 2 தினங்கள்ல மழை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைய பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் வெப்பநிலையை பொறுத்தவரையில 102 டிகிரி வரை, 103 டிகிரி வரை அதிகபட்ச ஃபாரன்ஹீட்டாக இன்றைக்கு பதிவாகலாம். நாளை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பரவலாக இடியுடன் கூடிய மழை இருக்கும். இன்று ஒரு 10% பகுதி என்றால் நாளை ஒரு 40% பகுதி அளவுக்கு மழை இருக்கும். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை அதிகமாக உயரும். நாளைக்கு நல்ல மழை கிடைக்கும். இன்றைக்கு மழை எதிர்பார்க்க வேண்டாம், ஆனால் எதிர்பார்க்கலாம். சில தென் உள் மாவட்டங்களை எதிர்பார்க்கலாம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை எதிர்பார்க்கலாம். மதிய நேர வெப்பநிலை அதை பொறுத்துதான் மேகங்கள் ஃபார்ம் ஆகுது. அப்படி இன்னைக்கு ஏதாவது பெரிய அளவுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பான முறையில நான் அப்டேட் பண்றேன். ஸோ இன்னைக்கு வெப்பநிலை உயரும், நாளை மீண்டும் மழை அதிகரிக்கும். ஒரு நாள் மழை, நல்ல மழை பெய்தால் ஒரு நாள் இடைவெளி இருக்கலாம். அது ஒரு நாள் இடைவெளி என்றால் படிப்படியாக இந்த இடைவெளியும் குறையும். ஏப்ரல் மாதம் பிற்பகுதி வர 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 ஒரு 5 நாள் மழை, 2 நாள் வெப்பநிலை உயர்வு அல்லது 3 நாள் வெப்பநிலை உயர்வு, 4 நாள் இடிமலை, மீண்டும் ஒரு 3 நாள் வெப்பநிலை உயர்வு என இப்படிதான் இருந்து கொண்டே இருக்கும். வெப்பநிலை உயர்ந்தால்தான் அந்த சாதகமான அமைப்பு கிடைக்கும். ஆனா மே மாதத்தில் வரக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை உயர்வு தேவையே கிடையாது. ஏன்னா அது கடலுடன் இணைந்த அமைப்பாக வருகின்ற காரணத்தினால நம்மளுக்கு பருவமழையில எப்படி கடலுடன் இணைந்த நிகழ்வுகள் வந்து நம்மளுக்கு பருவமழை போன்று மழையை கொடுக்குமோ, அதே போன்று கோடையில ஒரு பருவமழை போன்று ஒரு மழையை கொடுக்க போகிறது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏப்ரல் 27ஆம் தேதி முதல்
ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் மே 6ஆம் தேதி வரை அல்லது மே 8ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில ஒட்டுமொத்த 38 மாவட்டங்களிலுமே அந்த கிரீன் கலர்ல காட்டியிருக்காங்க பாத்தீங்களா? அந்த கிரீன் கலர்ல காட்டின இடத்துல மட்டும் இல்லாம அரபிக்கடலிலும் ஒரு அருமையான மழைப்பொழிவு இருப்பதாக காட்டியிருக்கிறார்கள். ஸோ இது வந்து சவுத் இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், கேரளா 4 மாநிலங்கள் பிளஸ் வந்து லட்சத்தீவு அரபிக்கடல் பகுதிகளில் நிகழ்வின் காரணமாக மழை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நிகழ்வு மழையாக தான் இருக்கணும் அல்லது காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாக இந்த மழை அமைப்புகள் இருக்கணும். ஆனால் இதன் பிறகுதான் நிகழ்வு மழை வரப்போகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, சோமாலியா நாடு முதல் தென்னிலங்கை வரை ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சுழற்சி அமைப்பு இருப்பது விளைவாக ஒட்டுமொத்த தமிழ்நாடு பிளஸ் சோமாலியா வரையிலும் அந்த பாசிட்டிவையோடி உருவாகக்கூடிய இடங்கள் வரையிலும் மிக சிறப்பான ஒரு மழை பெய்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ரொம்ப டார்க் கிரீன்ல காட்டியிருக்காங்க. தீவிரமான மழைப்பொழிவு 10 முதல் 15 சென்டிமீட்டர் வரை இந்த பகுதியில் மழை இருக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அதன் பிறகு மே 11ஆம் தேதி முதல் மே 19ஆம் தேதி வரை 2வது சுற்று தீவிரமான மழை அமைப்பு. முதல் சுற்று ரொம்ப தீவிரம், அதை விட 2வது சுற்று இன்னும் தீவிரமாக இருக்கும். மே 11ஆம் தேதி முதல் மே 19ஆம் தேதி வரை தென் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கேரளா, தென்னிலங்கை, அரபிக்கடல் பகுதியில ஒரு தீவிரமான காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக மிக அடர்த்தியான மழை மேகங்கள் காணப்படுகிறது. மிக தீவிரமான சுற்றுமழை 15 சென்டிமீட்டர்ல இருந்து 20 சென்டிமீட்டர் வரை பெய்யக்கூடிய அளவிற்கு இந்த அமைப்பு என்பது காணப்படுகிறது. இந்த 2 அமைப்புகள் காணப்படுகிறது. மே மாதத்துல முதல் ஏப்ரல் 28 முதல் மே 8ஆம் தேதி வரை முதல் சுற்றும், அதன் பிறகு மே 8ஆம் தேதி முதல் மே 19ஆம் தேதி வரையிலும் இன்னொரு சுற்று மழையும் காணப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட வரக்கூடிய 20 நாட்கள்ல மட்டும் 2 நிகழ்வுகள், 25 நாட்கள்ல 2 நிகழ்வுகளுக்கு மேல வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2 நிகழ்வுகள் அடுத்தடுத்து வருகின்ற காரணத்தினால மே மாதம் முழுவதும் இந்த வருஷம் மழையாக தான் இருக்கும். வெயிலுக்கு வாய்ப்பில்லை, வெப்பநிலைக்கு வாய்ப்பில்லை. ஆனால் வெப்பநிலை உயரும். ஜூன் மாசத்தில் இந்த வருஷம் வெப்பநிலை உயரும். தமிழ்நாட்டில் வழக்கத்திற்கு மாறாக ஜூன் ஜூலைல வெப்பநிலை உயர்ந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் மிக சிறப்பான மழை கிடைக்கும். வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்படும். குறிப்பாக சென்னையிலிருந்து செங்கல்பட்டு வரை, செங்கல்பட்டிலிருந்து புதுச்சேரி வரை, புதுச்சேரியிலிருந்து நாகப்பட்டினம் வரை ஒவ்வொரு ஜோன்லையும் இந்த வருஷம் சிறப்பான மழை, நல்ல மழை, மிகவும் தீவிரமான மழைப்பொழிவு இருக்கிறது. அது வடகிழக்கு பருவமழை வருவதற்கு இன்னும் மாதங்கள் இருக்கிறது. ஆனால் இப்போதே தெரிந்து விட்டது. ரிசல்ட் ஒரு 75% வரைக்கும் தெரிஞ்சு விட்டது. இனி வரக்கூடிய நாட்களை கன்ஃபார்ம் தான் பண்ணணும். அந்த அரபிக்கடல் பகுதியில் உயரக்கூடிய வெப்பநிலையை வைத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா 100% நானே வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸே கொடுத்துருவேன். ஒரு ப்ரெஸ் மீட்டே பண்ணி கூட நான் இதை தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இப்போது மே மாதத்தில் வரக்கூடிய இந்த மழைப்பொழிவை பொறுத்தவரையில நிறைய பேருக்கு பாதிப்புகளை கொடுக்கும். குறிப்பாக விவசாயிகளுக்கு கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும். போக்குவரத்து மற்றும் அந்த முக்கியமாக போக்குவரத்து பாதிக்கப்படலாம். சென்னை உள்ளிட்ட பெரிய நகரங்கள்ல மழை பெய்யும் போது போக்குவரத்து பாதிக்கப்படும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் நல்ல மழை பெய்யும். நீர்நிலைகளுக்கு தண்ணீர் கிடைக்கும். ஒரு 35% முதல் 40% அளவுக்கு நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரும். சில இடங்கள்ல அதிகப்படியான மழை பெய்யும் போது சில இடங்கள்ல முழுவதுமாக கூட ஏரிகள் நிரம்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி மழை பெய்யும் போது திருப்பூர் மாவட்டத்துல 16 வருஷமாக நிரம்பாத ஒரு ஏரி கோடையில மே மாதத்தில் நிரம்பியது. முழுவதுமாக நிரம்பி தண்ணீர் மறுகால் பாய்ந்து விட்டது. அந்த அளவுக்கு மழை பெய்தது. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் மழை கிடைக்கும். இதுல இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கோடை மழையில ரொம்ப அதிகப்படியாக மே மாதத்தில் மழை பெய்ய போகின்ற இடங்கள் வந்து தென் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி ஃபர்ஸ்ட் ரேங்க். செகண்ட் ரேங்க் வந்து டெல்டா அண்ட் நார்த் தமிழ்நாடு செகண்ட் ரேங்க். இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் உள்ளே தமிழ்நாடு வந்துருச்சு. ஆந்திரா, கர்நாடகா பகுதிகளும் மிக சிறப்பான மழையை கிடைக்கும். கேரளாவிலும் மிக சிறப்பான மழை பொழிவு இருக்கிறது. கேரளா மாநிலத்தில் மே மாதத்தில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மே மாதம் முதல் அவங்களுக்கு அக்டோபர் மாதம் வரை மழை கொட்டித்து இருக்கும். ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் மிக சிறப்பான மழை கிடைக்கும். ஜூன் ஜூலைல தென்மேற்கு பருவமழை சற்று
பலவீனமாக இருக்கும். எந்த அளவிற்கு பலவீனமாக இருந்ததோ அந்த அளவிற்கு தீவிரமாக ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரை மிக தீவிரமாக காணப்படும். அதன் பிறகு வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருக்கும் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கிறேன். வரும் மே மாதத்தில் வரக்கூடிய 2 சுற்றுகள் மழையை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டு இந்த அறிக்கையை நிறைவு செய்து கொள்ளலாம். இன்று தமிழ்நாட்டில் வெப்பநிலை உயரும். நாளை படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். நாளை பல்வேறு உள் மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம். இன்று பொறுத்தவரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கர்நாடக எல்லையோர பகுதி, மத்திய மாவட்டங்கள் மற்றும் ஒரு சில உள் மாவட்டங்கள்ல வட மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரத்தில் இன்று ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை இருக்கும். ஆனால் இன்றைய பொறுத்தவரையில சில இடங்கள் தான். நாளை தான் பரவலாக தென் மாவட்டங்கள் மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை கிடைக்கும் என குறிப்பிட்டுக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு வானிலை அறிக்கை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.